சோலோ ட்ரிப் போகலாமான்னு நானும் ரொம்ப நாளாக பிளான் போட்டுகிட்டே இருந்தேன். எங்கேனாச்சும் சோலோ ட்ரிப் போகணும். எல்லோரும் மாதிரி எனக்கும் சோலோ ட்ரிப் போகணும்னா லைட்டாக பயம் இருந்துச்சு. சரி, அப்படியே சோலோவாக போகிறோம், பயமும் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு வீடு கன்னியாகுமரியில் இருக்குது, நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். வாடா அப்படின்னு சொன்னால் பட்டன் டிக்கெட்டை போட்டேன், டொப்புன்னு கிளம்பிட்டேன். பீச்சஸ் நிறைய சுற்றி பார்க்குற இடம் எக்கச்சக்கமாக நிறைய இடத்துக்கு நாங்கள் போனோம். லைக் அந்த ஒரு 1.5 நாள் அவங்க வீட்டில் நான் ஸ்டே பண்ணியிருப்பேன். லைக் எனக்கு வந்து லைக் எங்கள் வீடு மாதிரி சாப்பாடுலேருந்து எல்லாமே டீ போட்டு எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு என்கிட்டே இல்லைடா அந்த ஃபோட்டோலாம், சில ஃபோட்டோலாம் என்கிட்டே இல்லைடா. லைக் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவங்க வீடு அப்பட்டன் எங்கே சுற்றி பார்க்குறது, வெளில போகிறது, ஒரு நம்ம சுற்றி பார்க்க போன மாதிரியே தெரில. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போன மாதிரி பாருங்க எங்க ஒரு கடை இருக்கு அப்படின்னு. சைமன் கூட லூசியால் திருத்தலம், புதூர்ல இருக்க திருத்தலத்துக்கு வந்திருக்கோம். வேற லெவல்ல இருக்கு, உள்ளாடி இருக்க அனிமேஷன்ஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்க பார்க்கலாம். ஏதோ சொல்றாங்க. இப்போ ஒரு மரமண்டை நம்ம ஃப்ரெண்டு நிதினுக்கு கால் பண்ணலாம். அவனோட ஸ்பீக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, இந்த உலகம் படைக்கும் போது ஃபர்ஸ்ட் பிறந்தது அவன் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாப்புல. ரிங் போயிட்டு இருக்கு. வீட்டில் இவனோட ரோல் என்ன அப்படின்னா வீடு க்ளீன் பண்ணுவான். அப்போ டைமுக்கு சாப்பாடு கிடைக்கும். என்ன பயிர்ப்பு வரவேன்னு சொல்லி தான் 6 மணி நேரம் ஆயிடுச்சு, வந்த மாதிரி இல்லை. அதான் கேட்டேன். வெளியே எங்க மீன் மார்க்கெட்லையா? வேம்பனுவா? இதான் நம்ம ஒரு என்ட்ரி. ஏதோ ஒரு ஹிமாலய மலையில போற மாதிரி தொடங்கும். எந்த மூலிகை வேணுமோ இங்கிருந்து பறிச்சுக்கலாம். எனக்கு திரும்ப நிரூபிச்சு அதில் உள்ள மேப்ல லொக்கேஷன் அனுப்புறது எங்களுக்கு வேண்டான்னு சொல்லுது. வீட்டில் நிதி போன முன்னாடி இப்போ என்னது இருக்கு கரெக்டாக இருக்கு. ஆக்சுவலாக இவர் காலேஜ் படிக்கும்போது ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஐயோ, காலேஜ் படிக்கும்போது ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் எடுக்கிறேன்டா. காலேஜ் படிக்கும்போது ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தான் ஒருத்தன். இப்போ பார்த்தா இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்காக வேணும்னு திருப்பி மறு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. காலேஜ் படிக்கும்போது என்ன சொன்னேன்? நீட் வேண்டான்னு சொன்னாரு. இப்போ நீட்டு வேணும்னு சொல்றான். இங்கிலீஷ்ல சப்பையா மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹாய் கைஸ், நாங்கள் வந்து படம் எடுத்து முடிச்சிட்டோம். ஒரு டீசெண்டான ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோன்னு நினைக்கிறேன். வந்து கன்னியாகுமரி வந்திருக்கேன். டே 1 காலையில் 5 மணிக்கு வந்து நாகர்கோவில் ஸ்டேஷனில் இறங்கி நம்மளை பிக் பண்ண நண்பன் அக்வின் வந்தான். வருவானானே தெரியாமல் இருந்தேன். கடைசியில் அக்வின் வந்து பிக் பண்ணிட்டா. சோலோ ட்ரிப், ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரைங் சோலோ ட்ரிப் டு கன்னியாகுமரி. அக்வின் அவங்க வீட்டில் தான், எங்கள் வீட்டில் சாப்பாடு எல்லாமே அக்வின் பார்த்துக்கிட்டு லா. சைமனை சும்மா ஜஸ்ட்டு கூப்பிட்டேன், ஆனால் அவன் வருவான் நான் எதிர்பார்க்கல. ஒரு மெசேஜ் பண்ணது பட்டுன்னு ட்ரெயின் ஏறி வந்துட்டான். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. பட் ஆனால் அவனுக்கு அதே சந்தேகம் இருந்திருக்கு, நான் அவனை தேடி போவாட மாட்டேன். நான் இன்றைக்கி நிறைய சர்ச்சஸ் போனோம், பீச்செலாம் நிறைய இடத்துக்கு சுற்றினோம் பயங்கரமாக. அப்புறம் நண்பன் ஒருத்தவர் வந்து அவனும் வந்து வேலை காலேஜில் கூட படித்தான், அக்வினோட தோஸ்து. யார் அவன்? நிதின் ஆனந்த் அவன் பேர் கொடுப்பான். அது இப்போ திடீர்னு இந்த பாயை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, இந்த பாய் வந்து 1976 கட்டினது, இது வந்து கன்னியாகுமரியில் முதல் தடவை எங்கள் தாத்தா தான் கட்டினார் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான் அவன். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து நமக்கு யூடியூப் சேனலுக்கு தேவைப்படும், ஆனால் என் சேனல் தேவைப்படாது. ஏன்னா இந்த காமெடி சேனல் அவனோட டைப் வந்து இன்ஃபர்மேஷன் சேனல். ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் கன்னியாகுமரி பீச் போகலான் இருக்கோம். காலைல ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்க. ஓகேவா? நான் இத்தனை நாள் சன்ரைஸ் சொல்லிட்டு என்ன தான் பண்ணிகிட்டு இருப்பேன். சன்ரைஸ் காபி தூளை காமிச்சுன்னு இருந்தேன்டா. காரில் எங்கே வந்தோம்னா எடுக்க இவங்க வீட்டுக்கிட்ட போனால் டைம் கரெக்டாக
சைடு எந்த சைடு ஆமாம் ஸ்ட்ரைட்டாக எனிதிங் காலையிலே வந்தாச்சா? காலில் தானே வருவாங்க. பயங்கரமாக இருக்காரா? அங்கே போகணும்டா, அந்த அக்கறைக்கு போகணும்டா, இது மறைக்கும்டா. திருக்குறள் எழுதியவர் யாரு? திருவள்ளுவரே தெரியல. செய்திகள் வாசிப்பது உங்கள் சன் டிவி சுகுமார். நம்ம எங்கே வந்திருக்கோம்? கன்னியாகுமரி பீச்சு வந்துடும். இந்த முக்கடல் சங்கமிக்க இடம் நான் வேணா உனக்கு காமிச்சேன். அப்படியே கேமரா திருப்பி பார்த்தேன்னா தெரியும். சரி, பெங்கால் இங்கே எப்படா அவங்களுக்கு தெரியும் பே ஆஃப் பெங்கால்? தேங்க்யூ நிதின். முக்கடல் சந்திக்கிற இடம் கன்னியாகுமரின்னு எங்களுக்கு தெளிவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. என்ன கலாய்க்கிறேனே வரல. வெளியூருக்கு அங்கே இருக்கிற இடம் இது வந்து பே ஆஃப் பெங்கால். சரியா? அப்படியே வந்தேன்னா இந்த சைடு இது இந்தியன் ஓஷன். அப்படியே அங்கே திரும்பினா அது அரேபியன் ஓஷன். எப்படி சொல்கிற நீ? அரேபியன் சி. ஓகேவா? இது பே ஆஃப் பெங்கால் சி, இது இந்தியன் ஓஷன். இது எப்படி சொல்லலாம்னா கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ஒரு தொளி கலந்த கலரில் வரும். தொளினா மண்ணோட மிக்சரில் இருக்கும் இந்த கலர். இது வந்து பியூர் ப்ளூவில் இருக்கும். ஓகேவா? இந்தியாவிலேருந்து வரதுனால, இந்தியன் ஓஷன்னால, அது வந்து டீப் சீனால. இது வந்து என்னென்னா அரேபியன் சி. இதுலேருந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆகிருக்கும். அந்த ப்ளூ கொஞ்சம் பிளெண்ட் ஆகி தெரியும். அதான் வேறு வேறு கலர் இருக்குது. இங்கே கலரில் டிஃப்ரென்ஸ். இதுதான் அந்த எல்லாரும் வந்து பார்க்குறாங்களா முக்கடல் எங்கே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவே இதுதான். கன்னியாகுமரி இந்த பாயிண்ட்டு. முக்கடல் சந்திக்கும் முனை இதுதான். என்னப்பா போமா? நல்ல முடிஞ்சது. டேய் ரொசாரியோவா? அக்வினிட்லேருந்து கிளம்புறோம் கைஸ். பை கைஸ், வாங்க. ஏய் நான் தான்டா பண்ணேன் இதெல்லாம். எனக்கும் சேர்ந்து நீ அப்பலாம் அடுத்து நாங்கள் ஒரு சரி கன்னியாகுமரி ஃபேமஸ் பனானா கேக் வாங்க போகலாம். வாங்க போகலாம். வீட்டுக்கு வர சொன்ன வந்துட்டோம். என்ன பண்ணுற? இன்ஸ்டா மாட்டா ஏதோ பாட்டு போடுறாங்க. இவன் வீட்டுக்கு வந்தாலே பாட்டு போட்டு காட்டுறான். ஓகேடா குயின், தேங்க்யூடா. தேங்க்யூ. ஆப்பண்டா, பை. ஓகே பை. அற்புதமான ட்ரிப்டா. கம்மிங் டு என் போடு. பை சியூடா. பாபா பை. அப்போ பை. இப்போ நான் இது வரைக்கும் நான் வந்து சொல்லவா எங்கேயும் ட்ராவல் பண்ணி போனதே இல்லை. லைக் எது வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க கூட, இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருன்னா வருவாங்க. ஸோ இது வரைக்கும் நான் ட்ரெயினில் சோலோவாக ட்ராவல் பண்ணும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் மெனி திங்ஸ். ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன் சோலோ ட்ராவலில் போட்டு. அங்கே இருக்க அப்புறம் அவங்களோட சர்ச்லேயே பெரிய அந்தோனியார் சர்ச் ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நித்தின் வீட்டில் போய் ஒரு ஆட்டோத்தை போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே சென்னை கிளம்பிட்டேன். ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட் ட்ரிப் ஆஃப் மை சோலோ ட்ரிப்.